ஒரு சம்பவம் சொல்ல போறேன், நடந்துச்சு. அந்த சம்பவத்தை அன்று அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் மருமக்கள்மார்களும் பேரப்பிள்ளைகளும் பேரம்பித்திலும் எடுத்துட்டாரு பாருங்க. அவரு அவங்க அவசரம், இவரும் போகணும், ஆனா இவருக்கு உடம்பு சரியில்லை, இவரால் போக முடியல. எல்லாரும் அவங்க போறாங்க. என்ன சொன்னாரு, எனக்கு சமைச்சிட்டு போயிருங்க, நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. மனைவி, பிள்ளைங்க, மருமக்கள்மார்கள், பேரன் பேர்த்தி எல்லாம் போயாச்சு. வீட்டில் இவர் தனியா இருக்கிறார். தனியா கொஞ்சம் களைப்பா இருக்குன்னு படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிட்டே இருக்காரு. பாட்டு பாடிக்கிட்டே இருக்காராம். கொஞ்ச நேரத்துல விக்கல் வந்துச்சான். என்ன அது விக்கல் வருது திடீர்னு? தண்ணி குடிச்சாலும் அடங்காம விக்கல் பாட்டுட்டு இவர் அலைகளிக்கிற மாதிரி விக்கல் வருது. சரி, இவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருச்சு. என்னது விக்கல் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வெளியே போயிருக்காங்களே, ஒரு வார்த்தை சொல்லிடலாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லலான்னு போன் எடுத்தா வாய் கொளறதான், கை போக மாட்டேங்குதான். கையும் போன் கிட்ட போக மாட்டேது, போனை எடுக்க முடியல, வாய் கொளறுது. கொஞ்ச நேரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, ஸ்வெட்டிங் ஆச்சாம் பாடி, அப்படி வெந்து ஊத்துதான் பாருங்க, குளிச்சா மாதிரி பல 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 பலன்னு தண்ணி ஊத்துதான். தண்ணி ஊத்துற நேரத்துல ஹார்ட்ல ஒரு பெயின் வந்துச்சாம் பாருங்க. அவர் சொல்றாரு, இருதயத்தை அப்படியே புழிஞ்ச, ஒரு துணியை புழிகிற மாதிரி இதயத்தை புழிஞ்ச எப்படி ஒரு பெயின் வரும், அந்த பெயின் கொடுமை தாங்க முடியலையா. தொப்புன்னு மனுஷன் கீழே விழுந்தாராம். வேறு ஒரு பக்கம் ஊத்துது, விக்கல் ஒரு பக்கம், வாய் கொளறுது, இதய வலி, மரண போராட்டம். கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னாரு, மோஷன் வந்துருச்சான். அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்லயே மோஷன் வந்து ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் அசுத்தமாயிருச்சான். அவ்வளவுதான், ஆள் அவுட்டு, செத்துட்டேன்னு நினைச்சு அவ்வளவுதான், ஒரு மயக்க நிலையில போயிட்டார். முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் சொல்றாருங்க, ஆச்சரியமா இருந்து. அவர் சொல்லும் போது எனக்கே உடம்புலாம் ஒரு புளிர்ச்சி. சோடு தட்டினாங்களாம், தட்டி என் மகனை எழுந்திருந்தாங்களாம். யாரும் வீட்டுல, மகனை எழுந்துரு. கண்ணை திறந்து பார்த்தார். எழுந்து உன் அசுத்தங்களை நீயே சுத்திகரித்துக்கொள், உன் வீட்டார் வருகிறார்கள். சொன்னார் பாருங்க. அவரே எழும்பி அந்த அசுத்தத்தெல்லாம் சுத்திகரிச்சு பாத்ரூம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நல்ல ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஜாலியா அப்படி உக்காந்துட்டு, என்னடா ஆச்சு நமக்குன்னு இப்படி யோசிச்சே இருக்கிறாரா. அதுக்குள்ள அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்களா. அப்புறம் விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, இதுலாம் ஆயிடுச்சு எனக்கு. உடனே பிள்ளைங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அவரை போனா ஹார்ட் அவருக்கு வந்து சிவியரா வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் அவருக்கு சிவியரா. ஸ்பாட்ல அந்த உயிர் போற இடத்துக்கு ஆக்சுவலா உயிரை போயிருச்சு, அவருக்கு உயிரை போயிருச்சு. ஆனா நான் சொல்றேன், இவர் ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆராதிக்கிற மனிதன், கர்த்தரை கனப்படுத்துற பிள்ளையே, நீ ஒரு காரியத்தை துவக்கிட்டினா சாவும் மரணமே உன்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு கூட உன்னை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகமே உன்னை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் காரியம் விதை போட்டது, உன் கரங்கள் விதை போட்டது, உன் கரங்களே அதை அறுவடை செய்யும். இடையில எந்த தகராறுகள் வந்தாலும், சத்ருவின் போராட்டங்கள், ஏன் மரணமே வந்தாலும் உன்னை மேற்கொள்ளாது என்கின்ற ஒரு உறுதி இன்றைக்கு உனக்குள்ள வரட்டும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் நாங்கள் கர்த்தரிடத்தில் எங்களை தாழ்த்தினோம், உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடினோம். அந்த செருபாபேலுக்கு தான் தேவன் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை தேடின செருபாபேல், கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தின செருபாபேல், கர்த்தருக்கு தன்னையும் தன் வீட்டையும் தன் பிள்ளைகளையும் தத்தம் செய்த செருபாபேல். யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைகளை தத்தம் செஞ்சிருக்கோமா? நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கோம்னா கேரண்டி நான் சொல்றேன், இந்த உலகத்துல சாவோ பாவமோ மரணமோ தீமையோ உன்னையோ உன் பிள்ளையோ உன் குடும்பத்தையோ நாசப்படுத்த முடியாது. ஆண்டவர் துவக்கின உன்னுடைய அற்புத வாழ்க்கையை அலங்கோலமாய் எவராலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு ஒரே தரமான ஒரு தீர்மானம், நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே,
நேசரே உம் திரு பாதம் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. அப்படியே கையை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. தேவ பிரசன்னத்தை மதியுங்க மதிங்க. பிள்ளைகள் உங்கள் குழந்தைகளுக்கு மதிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும், உட்காரணும், வீட்டுல இருந்தா கூட ஜெபத்துல அமரணும், குடும்ப ஜெபத்துல அமரணும், கர்த்தரை போற்றணும் என்ற ஒரு வாஞ்சியை ஊட்டுங்க. இங்கே ஒரு செருபாபேல் என்னும் தலைவன் தன் குடும்பத்தை எப்படி உண்டாக்குகிறான் பாருங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க. நாளைக்கு அதான் தயவுடைய சாட்சி சொன்ன பாருங்க. அவரு நல்ல வசதியான ஐயா, நல்ல அரசாங்க உத்தியோகம் எல்லாம் இருந்தது பாருங்க. ஆனா ஜீவனை காப்பாத்துறதுக்கு அரசாங்க உத்தியோகம் உதவி செய்யல. ஜீவனை காப்பாத்துறதுக்கு வீட்டுல இருந்த வசதியான பொருட்கள் உதவி செய்யல. ஜீவனை காப்பாத்துறதுக்கு பக்கத்துல உறவுகளே இல்ல. உறவுகள் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. இந்த ஆண்டவரால் மாத்திரமே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் உசுரையும் உனக்கு உண்டான ஒட்டுமொத்தத்தையும் காப்பாற்ற முடியும்னு சொன்னா இவர் எத்தனை முக்கியமானவர் வாழ்க்கைக்கு. இவரை தேடுவது என் வாழ்க்கையில் எவ்வளவு மேலானது. ஓ, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், நீ கர்த்தரை தேடுறதுனால கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய பரிசு பெற்றுக் கொள்கிறார் என்று எண்ணாதீர்கள். கர்த்தரை தேடுவதனால் நீங்கள் பிழைக்க போகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் பலப்படுத்தப்பட போகிறீர்கள். நாங்கள் கர்த்தரை தேடுவதனால் நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்காக உபவாசத்தை நாங்கள் அறிவித்தோம். நாங்கள் வேண்டிக் கொண்டதை எங்கள் தேவன் எங்களுக்கு அருளி செய்தார். என்னவானதாம்? பிரயாசப்பட்டு 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 அஸ்திபாரத்தை போட்டோம், அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியல. காரியத்தை துவக்கணும், அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியல. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம், அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியல. பிரயாசப்பட்டு 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 செருபாபேல் சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் இப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார் அவனோடு திட்டவட்டமாய். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் பேசுகிறார். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பட்ட பல பிரயாசங்கள், நீ எடுத்த 1000 எஃபர்ட் பலன் தரலையே. இப்ப நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அப்பாவின் பாதத்துல உட்கார்றேன். நான் சொல்றேன், கொஞ்ச நாள் இனி வர நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. போனு கீனு டிவி எல்லாம் தூக்கி அந்த பக்கமா வச்சுட்டு வேத சத்திய புஸ்தகத்தை மடி மேல வச்சு உங்களுக்கு முன்னாடி வார்த்தையை வச்சு தேவ பிள்ளையை நீயும் பிள்ளைங்களும் ஆண்டவருக்கு உங்களை தத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். இவனுடைய பலத்தால் முடியாதது, ஆற்றலால் முடியாதது, பராக்கிரமத்தினால் முடியாதது, என்னுடைய ஆவியினாலே ஆகும். தேவன் செய்து முடிக்க வல்லவர். நிறைய பிரயாசப்பட்டுட்டோம், டாக்டர் கிட்ட பணமா கொடுத்துட்டோம், வக்கீல் கிட்ட பணமா கொடுத்துட்டோம், நீதி கிடைக்கல, சுகம் கிடைக்கல, அற்புதம் கிடைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதத்துக்கு வா, உன்னை தாழ்த்தும்படி உன்னை எனக்கு ஒப்புக்கொடு. தேவன் பேசுகிற சத்தம்
சிறுபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய சத்தம் இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனால் சொல்லப்படுகிற தேவ சத்தம், எனக்கும் உனக்கும் தேவனால் சொல்லப்படுகிற தேவ சத்தம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் கர்ச்சிக்கிறார். தேவன் ஜெயத்தை அருளுகிறார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது நம்மை நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு சுலபமே சுலபம். உங்களுக்கு 1000 உதவி செய்யறதும் அவருக்கு சுலபம், 10,000 உதவி செய்யறதும் சுலபம், 10,000 சுலபம், லட்சமும் சுலபம், கோடியும் சுலபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க பேர்ல 4 அக்கவுண்ட் இருக்கு. உங்க பேர்ல 4 அக்கவுண்ட் இருக்கு. ஒரு அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் இருக்கு, இன்னொரு அக்கவுண்ட்ல கோடி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப யோசிங்க, கோடி இருக்கிற அந்த அமௌண்ட 1000 இருக்கிற அந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றது பக்கத்துல பார்த்து சொல்ல ஃபிங்கர் டிப்ல இருக்குது. ஏன்னா கோடியும் உங்க அக்கவுண்ட் தான், 1000 உங்க அக்கவுண்ட் தான். நான் தெளிவா சொல்றேன், அல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைகளை நிறைவாக்குவார்னா, வானமும் பூமியும் பூமியுள் அதன் நிறைவும் வெள்ளியும் பொன்னும் அதன் நிறைவும் சேனைகளின் கர்த்தருடையது. செய்யவே மாட்டார், உனக்கு செய்யவே மாட்டார். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தரை தேடுறேன்னு சொல்லிப்பாரு. செய்யவே மாட்டான்னு நீ சொல்ல மாட்டே. போதும் ஆண்டவரை சொல்ற அளவுக்கு இவைகள் எல்லாம் உனக்கு பின்னாடி தேடி அணிவகுத்து பின்பதாக வந்து நிற்கும்.